ஹலோ மக்களே, க்ரீமியான ஒயிட் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 100 கிராம் பாஸ்தாவை வேக வச்சுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம ஒயிட் சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் 1 கப் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இதையும் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 2 சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கைப்பிடி அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் 3 பல் பூண்டு சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ண குடமிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வேக வைக்கணும். பாஸ்தா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கிறேன். சூடாக சாப்பிடணும்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.